ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், 1 கிராம்லேருந்து இயரிங் ஸ்டட்டு முத்து பவளம் வச்ச மாதிரி வேணுமா? அப்போ இந்த விலாக் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சூப்பரான கலெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாடி த லெஜண்ட் சரவணா ஷோரூமில் இருந்து தாங்க. அப்போ 8 கிராமுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸ் தாங்க. இது எல்லாமே காதோடு அப்படியே ஸ்டட்டு ஃபேன்சியான மாடலு, ரூபி, எமரால்ஸு, அப்புறம் கலர் கல்லெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. முத்து இந்த பார்டரில் முத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு சக்கரம் டைப்பில். இந்த மாதிரி கம்மல் தாங்க ஹைலைட்டு. என்கிட்ட ஒரு செட் இருக்குல்ல, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் கம்மல் கலெக்ஷன் போடும்போது காட்டியிருந்தேன்ல, சேம் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய கம்மல் ஸ்டட்டு தாங்க இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில், நேற்று கூட ஒரு கமெண்ட்டு, அக்கா நீங்கள் பேசுகிற அந்த பேச்சுக்காகவே நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அன்னிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா நம்ம பேசுகிறது பிடிக்குதா பிடிக்கலையா, புரியுதா புரியலையான்னுட்டு எனக்கு கொஞ்சம் அப்பப்போ தோணும். சரி, என்ன பண்ணுறதுங்க, எனக்கு தெரிஞ்சவருக்கு தானே என்னால் பேச முடியும். ஸோ ஆனாலும் நீங்கள் எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இங்கே இருக்கிற நான் கலெக்ஷன் எல்லாம் வித்து டேகோடு நான் காட்டியிருக்கேங்க. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த இயர்ரிங்ஸு ஒரு ட்ரெடிஷ்னலான முத்து பவளம் வச்சு லக்ஷ்மி அம்மன் உருவம் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. 6 கிராம் 7 கிராம் அப்படி வெயிட்டில் தான் இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்தது இதே பவளம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு எலிஃபேண்ட் இருக்குது பாருங்கள், யானை இருக்குது. அதுக்கு கெம்பு ஸ்டோன்ஸு குட்டி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்மல் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அம்மனோட உருவம் லோட்டஸ் ஃப்ளவரில் உட்கார்ந்த மாதிரி ப்ளைன் கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க ஆன்டிக்கில். அதுக்கு சுற்று பிங்க் கலர் ஸ்டோன்ஸு, அதுக்கு சுற்று முத்து ஒரு சக்கரம் பேட்டர்ன் மாதிரி அழகாக இருக்குங்க. சன் மாதிரி, இப்போ நம்ம சன் ஷேப்பு வரைகிறோம் போது எப்படி வரைகிறோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்களேன், இதுவுமே ப்ளூ கலர் ஸ்டோனும் அந்த கிரீடம் கிட்ட வரும். சேம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம இன்னும் லென்த்து பார்வையாக பெருசாக இருக்குங்க. அந்த கம்மல் 7 கிராம்லவே வருது. அடுத்தது இந்த மாதிரி எமரால்டு பீட்ஸு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு 5 கிராமில் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நயன்தாரா மாடல் கம்மல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் தான். ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன்லும் அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாம் ட்ரெண்டியான பேட்டர்ன். இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஜிமிக்கி இருந்துச்சு, ப்ளைன் ஜிமிக்கி இல்லை ஸ்டோன்ஸ் வச்சு ஜிமிக்கிக்கு சூப்பராக ஆப்டாக இருக்குங்க. இந்த கம்மல் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. 5 கிராம் தாங்க இருக்குது. வேறு லெவலான பீசஸ்ஸுங்க. எங்கே இந்த மாதிரி கலெக்ஷன் இவ்வளோ மாடல்ஸ் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த கம்மல் பார்த்திங்களா, பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த லக்ஷ்மி அம்மன் உருவம் கீழே பிளாக் கலர் ஸ்டோன்ஸு. இதில் பாருங்கள் முத்து எப்படி இருக்குங்க, நல்லா அழகாக இருக்குங்க. காதில் போட்டால் ஒரு காலத்துலலாம் இந்த மாதிரி கம்மல் லக்ஷ்மி வச்சு வாங்குவாங்க. அதுக்கு டாலர் ஒன்று வாங்கிட்டு கருப்பு மணியில் கோத்துருவாங்க. செம்மையாக இருக்கும். அது ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் வரும் இல்லைங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இப்போ நான் அங்கே எமரால்ஸில் காட்டினேன்ல, இது ரூபீஸில் பண்ணியிருக்காங்க. சேம் பேட்டர்ன் தான். எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு செட்டுமே அவ்வளோ ட்ரெண்டி, அவ்வளோ அழகாக இருக்கும். காதோடு போட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற முத்து எமரால்ஸ் எல்லாம் எங்கே கொட்டிடுமான்ட்டு நானும் செக் பண்ணி கூட பார்த்தேங்க. நல்லா தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேறு இல்லை ஏதாவது கோவிலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனில் அப்படி போயிட்டு அப்படி கைட்டு வச்சுட்டா கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமா எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கம்மல் பாருங்களேன், வெறும் 850 மில்லிகிராம்ஸ் தாங்க இருக்குது. நடுவில் முத்து வச்சு சுத்து பவளம் வச்சு, அப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுங்களா. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த கம்மல் கூட அழகாக இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பவளத்தில் கம்மல் வாங்கணும்னிங்கன்னா ஆப்டான மாடல்ஸு, அதிரடியான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. முத்தில் வேணுமானாலும் ஒரு ட்ரே ஃபுல்லாக இருக்குது, பவளமில் வேணும்னாலும் ஒரு ட்ரே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற பேட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆப்டாக வாங்கிக்கலாம். இந்த பேட்டர்ன் கூட பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லைங்க. ஒவல் ஷேப்பு பவளம் வச்சு கீழே குட்டி முத்து பவளம் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் ட்ரெண்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலெக்ஷன் எல்லாமே பவளத்தில் அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேயில் நான் முத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லா கலர் ஸ்டோன்ஸ்லவும் அவைலபிள் இருக்குங்க. இதுவுமே அழகாக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கம்மல் கூட அழகாக இருக்குங்க. காதோடு போடலாம். அழகான மாடல்ஸுங்க. அப்பா எப்படி இருக்குது தெரியுமா, நேராக பார்க்கும்போது கண் அப்படியே அவ்வளோ ஹாப்பினஸ் அப்படியே கொண்டு வருதுங்க. அது ஃபீலு, அந்த கம்மல் பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ். அதுக்கு தாங்க நானும் வாங்கியிருந்தேன் ஒரு செட்டு.
இது பாருங்கள் ஓவல் ஷேப்பில் ரூபி அண்ட் எமரால்ஸ் ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியதெல்லாம் பர்டிகுலராக நான் நவரத்னம் வச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ் தான். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியுது. எல்லாமே நவரத்னம் வச்ச மாதிரி நிறைய மாடல்ஸ் இந்த ட்ரேயில் இன்க்ளூட் இருக்குது. செம்மையாக இருக்குங்க எல்லா மாடல்ஸுமே. பாருங்கள் இதெல்லாமே கூட நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் கொட்டாதுங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம கிட்ட ஏதாவது ப்ளைன் ஜிம்கி பெருசாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி கம்மலுக்கு கூட ஜிம்கி ஆட் பண்ணால் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரெண்டி லுக் எடுத்துகிட்டு வரும். இந்த கம்மல் பாருங்கள் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பிங்க் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் நடுவில் ஒரு ஸ்டோனும் செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இல்லை டெய்லி போட முடியாது இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடியது. ஏன்னா முடி மாட்டிக்கும், நம்ம டெய்லி படுத்துட்டு தூங்கி ஏங்கும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் போட்டு ஆப்டாக இருக்கும். அழகு லுக் அப்படியே எடுத்துகிட்டு வரோங்க. இயர்ரிங்ஸு அழகு தாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஜிம்கி ஒன்று போட்டுக்கிட்டாலும் போதுங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு, ஒரு அழகான ஒரு லுக் வந்துடும். இதெல்லாம் இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியது எல்லாமே முத்து வச்சுதுங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்மலில் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் 1.5 கிராமு 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் 6 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடியதுங்க. இதில் 3 லேயரும் நம்மளுக்கு முத்து கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஷேப் பாருங்கள், நம்ம கிரேப்ஸ் சாப்பிடுவோம் இல்லை அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் எவ்வளோ யூனிக்கான பேட்டர்ன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா மாடல்ஸுமே அழகு தாங்க. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியது பர்டிகுலராக ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வச்சது. நான் தான் சொல்லியிருக்கேன், எல்லா கலர் ஸ்டோன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் ஸ்டோனும் ப்ளூ கலர் ஸ்டோனும். இப்போ நிறைய பேருக்கு ப்ளூ கலர் நெக்லஸு ஸ்டோன்ஸ் எல்லாம் கலராக சேரீக்கு தகுந்த மாதிரி போடணும். இந்த ப்ளூன்னா எந்த ப்ளூன்னா நம்ம டிசம்பரம் பூ வைப்போம் இல்லை தலையில், அந்த மாதிரி டிசம்பரங்க. இது லைட்டிங்கில் உங்களுக்கு கிளியராக தெரியல போல், அந்த மாதிரி ப்ளூ செமையாக இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது ஒன்று கிட்ட இருந்து காட்டுறேன் பாருங்களேன், ஒன்று ஷேடு மாற்றிட்டு ஃபோனில். இது ப்ளூ நடுவில் ஒயிட் கலர் ஸ்டோன் அழகாக இருக்குல்ல. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், இது காலையில் நான் ஷார்ட்ஸில் காட்டியிருந்தேன். சேம் அதே இயரிங் தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளூ கலர் ஸ்டோனும் க்யூட்டாக இருக்குங்க. இதே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் ஸ்டோனு. இது ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு அம்மன் வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு அதுக்கு சுற்றி ஒரு மண்டபத்தில் ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி. இது 7 கல் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு கம்மல் கலெக்ஷன் தாங்க பாடி சரவணா ஸ்டோரில் நான் பார்த்துருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு எந்த கம்மல், எந்த மாதிரி கம்மல், இப்போ நான் காட்டியிருந்த அந்த கம்மல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்த விலாகு பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் எல்லா கஷ்டமாக எல்லாமே எடுத்து காட்டணும் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஹாப்பி, நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட்னால என்னோடய கஷ்டமெல்லாம் போயிட்டு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறது. சரிங்க, பாய், டேக் கேர்.